காவேரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களை இந்த புத்தாண்டு தினத்தில் திசை காட்டி நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு அமிர்தா பல்கலைக்கழகத்தின் பொறியியல் படிப்புகளுக்கான இயக்குனர், மாணவர் சேர்க்கை இயக்குனர் முனைவர் திரு ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். மாணவர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு குறித்த பல்வேறு விஷயங்களை அவரோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் பேசலாம். ஐயா வணக்கம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஐயா, இப்போ மாணவர்கள் இப்போ படிக்கும் போது 12வது படிச்சு முடிச்ச உடனே அவர்களுக்கு பெரிய குழப்பம் இருக்கும், எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதுன்ட்டு. இப்போ பெரும்பாலும் பொறியியல், அப்படி மருத்துவம், அதுதான் அவர்கள் நோக்கி பயணிக்கிறாங்க. இப்படி அவர்கள் பொறியியல், மருத்துவம் அந்த படிப்புகள் அவர் கிடைக்கலன்னா அவர்கள் மனசு உடைஞ்சு போய் சோர்ந்து போய் எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாத ஒரு தவிப்பு நிலையில் இருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பொறியியல் படிப்போ மருத்துவ படிப்போ எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து படிப்பதில் தவறில்லை. எந்த படிப்பாகிலும் பொறியியலோ மருத்துவமோ மற்ற இளங்கலை படிப்புகளோ வணிகம் சம்பந்தப்பட்ட படிப்புகளோ எல்லா படிப்புகளுக்கும் வேலைவாய்ப்புகள் குவிந்து கிடக்கின்றன. நாம் பொறியியல் படிப்பை எடுத்துக்கொள்ளலாம். பொறியியல் படிப்பில் கல்லூரியில் சேர்ந்த பொழுது கல்லூரி அவர்களுக்கு தேவையான நாலேஜ், அறிவை வழங்குகிறது. வேலை கொடுக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாம் அவர்கள் அறிவை பார்ப்பதில்லை. அறிவை மாணவர்கள் எவ்வளவு தூரம் பயன்படுத்தி தொழிற்சாலைகளில் ஏற்படும் நாளுக்கு நாள் வளரும் பிரச்சனைகளை இனம் கண்டு அதற்கு அவர்களுடைய அறிவை பயன்படுத்தி, நாலேஜை பயன்படுத்தி பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய திறமைகள் இருக்கா என்பதை பார்த்து வேலைவாய்ப்புகள் வழங்குகின்றார்கள். ஆகவே பொறியியல் படிப்பு மாணவர்கள் படிப்பதும் கல்லூரியில் யூனிவர்சிட்டி கொடுக்கின்ற பாடங்களை படிப்பதோடு நிறுத்திக் கொள்வது மட்டுமன்றி சுயமாக முயற்சி எடுத்து அந்த அறிவு, கற்ற அறிவை பயன்படுத்தி பழகி கொண்டால் அவர்கள் திறமை, இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்கின்றார்கள், நிறைய திறமைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும். அறிவை பயன்படுத்தி திறமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவர்கள் அறிவை விட அவர்கள் இந்த சூழ்நிலைக்கு எப்படி அந்த இதை பயன்படுத்துகிறாங்க, அறிவை பயன்படுத்தி எந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறாங்க. உதாரணமாக கையிலே 4-5 ஆயுதங்கள் வைத்திருக்கின்றார். ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆயுதத்தை பயன்படுத்தினால் சரியான பிரச்சனை சரி செய்ய முடியும். எந்த ஆயுதத்தை பயன்படுத்துவது தெரியாது. ஆக அறிவை அவர்கள் கற்ற அந்த கையில் உள்ள அத்தனை ஆயுதங்களுடைய குணாதிசயங்களையும் நன்றாக தெரிந்திருந்தும் எதை எடுத்து பயன்படுத்துவது என்பது அவருக்கு தெரியாமல் போயிருக்கின்றது. வேலை கொடுக்கின்ற கம்பெனிகள் அவன் 4 பேரை கலந்து ஆலோசித்து அதற்கு பின்னால் ஒரு ஆயுதத்தை எடுக்கும் வரை அவங்க காத்து கொண்டிருக்க முடியாது. வாழைப்பழத்தை கத்தியாலும் வெட்டலாம், அருவாளாலும் வெட்டலாம். ஸோ ஆகவே அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் அது ஒன்று. இரண்டாவது, எவ்வளவு சீக்கிரமாக அவர்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி பிரச்சனைகளை சால்வ் செய்கிறார்கள். என்ஜினியரிங் மட்டுமல்ல, மெடிக்கல் எடுத்துக்கொள்ளுங்கள். மருத்துவத்துறையிலும் ஒரு மருத்துவர் ஒரு வியாதியை சரியாக இனம் கண்டு கொண்டால் சரியான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு வியாதி சீக்கிரமாக குணமாகிவிடும். சரியான டயக்னோசிஸ் இல்லை என்றால் அதன் விளைவுகள் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ பிரச்சனைகளை என்னவென்று முதல் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் ஒரு மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆகவே ஏட்டுப்படிப்போடு, புத்தகத்தோடு, பியாண்ட் தி புக் என்று சொல்வோம், புத்தகத்திற்கு மேலே, புத்தகத்திற்கு வெளியே அவர்கள் சென்று தொழிற்சாலைகளில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆய்வு செய்து, கேஸ் ஸ்டடிஸ் இருக்கும், ஆய்வு செய்து நிறைய வெப்சைட்டுகள் உண்டு. அதில் நீங்க இப்போ சொல்ற அந்த பரந்துபட்ட பார்வை நீங்க சொல்றீங்க, அதாவது புத்தகத்தை தாண்டி அவர்களுக்கு ஒரு பரந்துபட்ட பார்வை இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ இதை ஊக்குவிக்கிற வண்ணம் நம்மளுடைய கல்வி முறை இருக்குதா? இப்போ ஏன்னா நம்ம இப்போ படிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குதுன்னா, கேள்வி பதில், இந்த கேள்விக்கு இந்த பதில் அப்படின்ற ஒரு முறையாக தான் இருக்குது. அப்போ இதை ஊக்குவிக்கிற அளவுக்கு இருக்குதா, இல்லை இவர்கள் தான் அந்த கல்வி திட்டத்தை தாண்டி மாணவர்கள் தன்னார்வத்தோடு அதை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சரியான கேள்வி. கல்லூரிகள் எல்லாரும், கல்லூரிகளோட பணி பாடம் நடத்துவது,
பல்கலைக்கழகத்தினுடைய பணி பரீட்சை நடத்துவது என்பதோடு நீண்ட காலமாக நின்றுவிட்டது. வேலை கொடுக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாருமே அவருடைய எதிர்பார்ப்பு வேறு விதமாக இருக்கின்றது. ஸ்கில் டெவலப் உதாரணமாக நாம் சொன்னோம், நிறைய பேப்பரில் பார்த்திருப்பீர்கள், எம்ப்ளாயபிலிட்டி வேலை வாங்கக்கூடிய தன்மை மாணவர்களுக்கு 80% மாணவர்களுக்கு இல்லை என்று நிறைய செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. படிச்சிருக்காங்க, ஆனால் அவர்களுக்கு வேலை கொடுக்க முடியாது. அவர்களால் வேலையை எடுத்து செய்ய முடியாது. அதாவது கம்பெனி நினைக்கிற மாதிரி சீக்கிரமாக வேலை எடுத்து அவர்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்க முடியாது. வேலை கொடுத்தால் அவர்கள் கம்பெனிக்கு உபயோகமாக இருக்க மாட்டார்கள், நிறுவனத்திற்கு உபயோகமாக இருக்க மாட்டார்கள். காரணம், அவர்கள் கையில் டிகிரி இருக்கலாம், நிறுவனத்திற்கு உபயோகமாக இருக்க மாட்டார்கள் என்று அதுக்காக வேண்டி அவர்கள் சில சோதனைகள் செய்கிறார்கள். சில சோதனைகள், உதாரணமாக எனக்கு ஒரு 10 என்ஜினியர்கள் வேண்டும் என்று நான் ஒரு கம்பெனிக்கு போகும்போது, நான் 1000 பேர் வந்து நிற்கிறார்கள். 1000 மாணவர்களை பார்த்தவுடன் முதலில் எனக்கு தோன்றுவது செலெக்ஷன் அல்ல, எலிமினேஷன். எப்படி குறைப்பது? குறைக்கும் போது நான் சில ஆயுதங்களை கையில் எடுக்க வேண்டி உள்ளது. முதல் ஆயுதமாக, யார் யார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கியிருக்கீங்க அவங்க மட்டும் நில்லுங்க, மற்றவங்களாம் வேண்டாம் போகாதீங்க. அடுத்து பாருங்க, யார் யார் எந்த பாடத்துலையும் ஃபெயில் ஆகாமல் பாஸ் பண்ணியிருக்கீங்க, அப்படி சில இதெல்லாம் வைக்கிறோம். அடுத்து பார்க்குறேன், ஈவன் ஒரு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் தேவை இருக்காது, இருந்தாலும் இப்போ வரக்கூடிய கம்பெனிகள் எல்லாம் கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கான்னு பார்க்குறாங்க. கம்யூனிகேஷன்னா நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. தமிழில் பேசினாலும் நீங்கள் சொல்ல வருவதை தெளிவாக சொல்வதே கம்யூனிகேஷன். நீங்கள் சொன்னது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. கம்யூனிகேஷன்ன்றது தாங்கள் சொல்ல விரும்புவதை மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்கிறது தான். அது ஆங்கிலத்தில் சொன்னாலும் சரி, தமிழில் சொன்னாலும் சரி, அவர்களுக்கு தெளிவாக பேசுகிறதான்றது தான் பார்க்குறாங்க. உதாரணமாக ஒரு தொலைபேசி மூலமாக நீங்கள் யூனிட் 1ல் இருந்துக்கிட்டு யூனிட் 2க்கு ஒரு பிரச்சனைகள் சொல்லும் பொழுது நீங்கள் எந்த விதத்தில் சொல்கின்றீர்களோ அதே விதத்தில் அடுத்த பக்கத்தில் இருக்கிறவர் புரிந்து கொள்ள வேண்டும். மாறி புரிந்து கொண்டால் வேறு விதமான ஒரு விளைவுகள் ஏற்படும். அதுதான் கம்யூனிகேஷன் ஸ்கில் என்பது. உங்களுடைய பிரச்சனைகளை தெளிவாக, சுருக்கமாக, சரியாக சொல்லக்கூடிய ஒரு திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். லாங்குவேஜ், இங்கிலீஷ் என்பது ஒரு லாங்குவேஜ், ஒரு நாலேஜ், அறிவல்ல. அதை எப்பொழுது வேண்டுமானாலும் மாணவர்கள் வளர்த்து கொள்ளலாம். அதனால ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள அவர்கள் போயிடக்கூடாதுன்னு சொல்லி வர வேண்டிய அவசியம் தெரியலன்றதுனால நான் தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போயிடக்கூடாது, என் அறிவை வளர்த்துக்கிட்டா என்னைக்குனாலும் ஆங்கிலம் கத்துக்கலாம்னு சொல்ல. சரியாக சொன்னீர்கள், சரியாக சொன்னீர்கள். ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, அது எப்பொழுது வேண்டுமானாலும் பேசக்கூடிய அளவிற்கு கற்றுக்கொள்வது சிரமமான வேலை அல்ல. வேலை இல்லை. நீங்க பல்வேறு நிறுவனங்களுக்கு முதல்வராக இருந்திருக்கிறீங்க, பிரின்சிபலாக இருந்திருக்கிறீங்க. அப்போ இதில் நீங்கள் மாணவர்களை பார்த்ததில் அவர்கள் ஒட்டுமொத்தமாக பெரும்பாலானோர் திருத்தி கொள்ள வேண்டியதுன்றது என்ன நினைக்கிறீங்க? இந்த இங்கிலீஷ் கற்றுக்காதனால ஒரு தாழ்வு மனப்பான்மை தானா, இல்லை அவர்கள்ட்ட ஒட்டுமொத்தமாக அதிகப்படியான மாணவர்கள் இதை திருத்தி கொள்ளணும்னா என்ன நினைக்கிறீங்க? முதல் வெற்றி பெற்ற மாணவர்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், அவர்களுடன் நீண்ட உரையாடல் நடத்தி இருக்கின்றேன். வெற்றி பெற்ற மாணவர்கள் எல்லாம் தான் 1ஆம் ஆண்டு சேர்ந்த பொழுதே இந்த மாதிரி வர வேண்டும் என்ற ஒரு லட்சிய கனவுகளுடன் இருக்கின்றார்கள். இந்த கனவு பெரும்பாலான மாணவர்களிடம் இல்லை. அவர்கள் பிஇ படிக்க வேண்டும். அவர்களோட பிரச்சனை எல்லாம் என்னவென்றால், கிடைத்த நேரத்தை வேறெங்கெங்கோ செலவழித்து விட்டு தேர்வு நெருங்கும் பொழுது அத்தனை நேரத்தையும் தேர்வுக்காக செலவு செய்கிறார்கள். அவர்களால் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு சிறப்பாக இயங்க முடிவதில்லை. ஸோ நேரம் அவர்கள் நேரத்தை திட்டமிடுதல் மாணவர்களிடம் இல்லை. அதற்கு இலக்கும் இல்லை. அதற்கு காரணம் இலக்கு இல்லை. இலக்கு இருந்தால் இலக்கு நேரத்தை கேட்கும். அப்பா அம்மா சேர்த்து விட்டாங்க, நான் படிக்கிறேன்ற மாதிரியான எண்ணத்தோட்டத்தில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, இலக்கு வேண்டும். ஐயா அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல கனவு காண வேண்டும், கனவு காண வேண்டும், இலக்கு வேண்டும். இலக்கு, நான் ஒரு சிறந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் துறையில் பொறியியலாளர் ஆக வேண்டும் என்றால் முதலில் புத்தகத்தில் இருக்கும் படிப்பை தவிர இன்று நடைமுறையில் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் என்ன புதிய டெக்னாலஜி உபயோகத்தில் உள்ளது என்ற ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதைவிட நான் ஒரு துறையில் படிக்கும் பொழுது, துறை சார்ந்த பொருள்களை பார்க்கும் பொழுது, இது எப்படி இயங்குகிறது, இது எப்படி சரி செய்வது என்ற ஆர்வம் வேண்டும். உதாரணமாக, நான் என்னுடைய அறைக்கு வந்த ஒரு மாணவனை, ஒரு டிவி ரிமோட் இன்ஃப்ராரெட்டில் இயங்குகிறது, நான் கேட்டேன்,
தம்பி நீ எலக்ட்ரானிக்ஸ் தேர்ட் இயர் படிக்கிற, இந்த டிவி ரிமோட் உன்னால் சரி செய்ய முடியுமா, எப்படி வேலை செய்யணும் போய் சொல்ல முடியுமா? அவனுடைய பதில் என்னவாக இருந்தது தெரியுமா? சார், டிவி ரிமோட்டை பற்றி என்னுடைய பாடத்தில் இல்லை என்ற பதில் தான் எனக்கு. இது நடந்து ஒரு 4-5 ஆண்டுகள் இருக்கும். ஆகவே மாணவர்கள் எப்பொழுதுமே திறந்து வைத்துக்கொள்ள வேண்டும் தங்களுடைய சிந்தனைகளை. ஸோ தன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வரும்பொழுது ஏன் எப்படி என்பதை ஆய்ந்து அவர்கள் அதிலிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும். பள்ளி கிளாஸ் ரூமில் மட்டும்தான் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. பார்க்குற பொருளை எல்லாம் படிக்கலாம், கேட்குற விஷயத்திலேருந்து படிக்கலாம். இப்போ தொழில்நுட்ப கல்வின்றது சாதாரணம் இல்லை, நாம் அதை அன்றாட வாழ்க்கையில் அதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறோம். உபயோகப்படுத்த வேண்டும், அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு பிஇ ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் கோயம்புத்தூரில் இன்றைக்கி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணி சேல் பண்ணி மாதம் ஒரு 20,000-25,000 ரூபா பணம் சம்பாதிச்சிட்ருக்கான். அது எப்படி வந்தது, எப்படி சாத்தியமானது? அவன் பார்க்கும் பொருள், தன்னுடைய மொபைலை யூஸ் பண்ணும் பொழுது எல்லோரும் ஆண்ட்ராய்டு ஆப் டவுன்லோட் பண்ணியிருப்போம். அவன் நினச்சான், எப்படி இதை உருவாக்குனாங்க, நம்மளும் உருவாக்க முடியுமா, நானும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேனே, உருவாக்க முடியுமா? அதனுடைய விளைவு ஏன், எப்படி, என்னால் முடியுமா என்ற ஒரு உந்துதல் சக்தி இன்று படிக்கும் பொழுதே அவனுக்கு நிறைய வருவாயை ஈட்டி கொடுத்துள்ளது. அது மட்டுமல்ல, பல கம்பெனிகள் அவனை தன்னுடைய எதிர்கால சிஇஓவாக ஆஃபர் கொடுத்திருக்கின்றார்கள். ஸோ இது போல நிறைய உதாரணங்கள் உள்ளன. இப்படி இருக்கு. இப்போ இது மாதிரியான ஆர்வம் உள்ள மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இல்லை, சிறிய அளவில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ பொறியியல் படிப்புன்றது ஒரு வருடத்திற்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் பொறியியல் படிப்புக்கு 2 லட்சத்துக்கு மேல் தமிழ்நாட்டில் படிக்கிறார்கள். மட்டும் 15 லட்சம் மாணவர்கள் அகில இந்தியாவில் படிச்சு வர்றாங்க. அவர்களுக்கான வருஷம் 15 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகுதான்னு பார்த்தோம்னா இல்லை, அந்த அளவுக்கு உருவாகலை. அப்போ இந்த பொறியியல் படிப்பு இந்த அளவுக்கு தேவை இல்லாத பொழுது ஒருவேளை இந்த கல்லூரிகளை குறைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது தரமான கல்வி கொடுக்காத கல்லூரிகள்லாம் கல்லூரிகள் அதிகம் இல்லாது போயிருந்தால் எல்லா 15 லட்சம் என்ஜினியர்களை உருவாக வேண்டிய வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். அதைவிட கல்லூரிகள் வந்துவிட்டன, தரம் உயர்த்துதலுக்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். கல்லூரி முதலாளிகளும் சரி, அரசும் சரி, அது தரம் உயர்த்துவதற்கான முயற்சிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கின்றன. மாணவர்களிடம்தான் உள்ளது. வெற்றியா தோல்வியா, வேலை வாய்ப்பா வேலையின்மையா, இது யார் கையில் இருக்கிறது என்றால் மாணவர்களின் கையில் தான் இருக்கிறது. உதாரணத்திற்காக அரசு கல்லூரியில் பயிலும் மாணவர்கள், ஒரு தனியார் கல்லூரி, சிறப்பான தனியார் கல்லூரி பயிலும் மாணவர்கள், அரசு கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் குறைவான ஒரு உதவி ஆசிரியர்களிடம் பெற்று ஒரு நிறைவான பணியை செய்து நல்ல ஒரு வேலைவாய்ப்போடு வெளியே செல்கின்றார்கள். அது எதனால் நடக்கிறது என்றால் அவனுடைய சுயமுயற்சி, கடின உழைப்பு இதனால் சாத்தியமாகிறது. அதுபோல வெற்றியோ தோல்வியோ மாணவர்களுடைய சுயமுயற்சி வேண்டும். அந்த சுயமுயற்சி இலக்கு வேண்டும், முதலாவது இலக்கு வேண்டும். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அது இல்லை என்றால் மாணவர்களை அழைத்து அவர்களுடன் உரையாடி இலக்கு என்ன, மாணவர்கள் எங்கு செல்கிறார்கள், எங்கு செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், அதற்கு எப்படியெல்லாம் மாணவர்கள் சாதித்திருக்கிறார்கள், இதுபோல புத்தகத்தோடு நின்று விடாமல் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒவ்வொரு கல்லூரியிலும் வழிகாட்டுதல் என்பது தனியாக ஒரு மேடை போட்டு ஒரு சிறப்பு பேச்சாளரை அழைத்து ஒரு 500 மாணவர்களை உட்கார வைத்து 1 மணி நேரம் பேசிவிட்டு அவருக்கு ஒரு மாலை போட்டு சால்வை போட்டு அனுப்புவது அல்ல. ஒவ்வொரு கிளாஸும் ஆசிரியர்கள் போகும் பொழுது ஒவ்வொரு மாணவர்களையும் அழைத்து, ஸோ ஆசிரியர்களுக்கு மாணவர்களை கவுன்சிலிங் பண்ணக்கூடிய ஒரு திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் சொல்லும் போது இப்போ மாணவர்கள் ஏன்னா 17-18 வயசில் கல்லூரிக்கு போய் சேர்றாங்க, அவர்களுக்கு அந்த பக்குவம், யோசிக்கக்கூடிய தன்மையெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் அந்த பருவத்தில், அந்த வயசில் அவர்கள் எதிர்காலத்தை பற்றி பெரிய அளவு யோசிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் சொன்னது மாதிரி அந்த ஆசிரியர்கள் தான் அவரை வழியில் நடத்தும். அதுதான் ஆசிரியர்களுக்கான பயிற்சி தேவை. அதுதான் முதலில் நான் சொன்னேன், இலக்கு தெரியாத மாணவர்கள், இலக்கு தெரியாததினால் நேரத்தை திட்டமிட முடியாத மாணவர்கள். சரி, அதற்காக மாணவர்களை நாம் இழக்க முடியுமா? இழக்க முடியாது. மாணவர்களுடைய உழைப்பு இழக்க முடியாது. அவர்களுக்கு இலக்கை காட்டி இலக்கு நோக்கி பயணிக்க வழிமுறைகளை செய்வது ஆசிரிய பணி. இந்த ஆசிரிய பணியில் உள்ளவர்கள்
அந்த ஆசிரியர்களுக்கு அந்த ஒரு தகுதியும் திறமையும் இல்லை என்றால், உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம், நிறைய ஐஐடி சென்னை எடுத்துக்கொள்ளுங்கள், நிறைய ஆந்திரா மாணவர்கள் வந்து 80% ஆந்திரா மாணவர்கள் இங்கே வந்து படிக்கின்றார்கள். அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? அவர்கள் பயிலும் பள்ளிகளில் அவர்கள் ஆசிரியர்கள் பாடம் நடத்துவதோடு நின்று விடாமல், நீங்கள் எந்த ஐஐடியில் சேர வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள், என்ன படிப்பு படிக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள், நீங்கள் எலக்ட்ரிக்கல் படிக்க வேண்டுமா, ஐஐடி மும்பை செல்லுங்கள், அங்கு நன்றாக இருக்கும், அங்கு சிறப்பான வசதிகள் உள்ளன, அவர்கள் நம்பர் 1ஆக பல வருடம் இருக்கின்றார்கள். இது போன்ற பொது விஷயங்களை மாணவர்களுக்கு முதலாம் ஆண்டே ஊட்டி 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 வளர்க்கிறார்கள், அந்த ஆர்வத்தை வளர்க்கிறார்கள். ஸோ நம்மளது கல்லூரி ஆசிரியர்கள் அது பள்ளியிலே ஆரம்பித்து விடுகிறது. மாணவர்கள் மண் மாதிரி, ஒரு களிமண் மாதிரி. ஆசிரியர்கள் தான் அவர்களுக்கு டைரக்ஷன் கொடுக்க வேண்டும். சில மாணவர்கள் அவருடைய உடன் பிறந்தவர்களையும் நண்பர்களையும் பார்த்து இலக்கை நிர்ணயித்து பயணத்தை நடத்தி கொண்டு செல்வார்கள். ஆனால் எல்லோராலையும் அது முடியாது. எல்லோருக்கும் அந்த ஒரு கொடுப்பின்மை வாய்ப்பு இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆசிரியர்கள் அதை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு பள்ளி ஆசிரியர்களுக்கு அரசு என்ன செய்யலாம், பள்ளி ஆசிரியர்களுக்கே இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம். மாணவர்களுக்கு இலக்கு பள்ளியிலேயே நிர்ணயிக்கப்பட வேண்டும். கல்லூரி வந்த பின் பள்ளியிலேயே நிர்ணயிக்கப்பட்டால்தான் எந்த படிப்பு படிக்கலாம் என்ற ஒரு தெளிவான சிந்தனையும் மாணவர்களுக்கு வரும். சிறிய வயதிலேயே மாணவர்களை சரியாக வளைக்க முடியும். சிறிய வயதிலேயே அவர்களுக்கு விதைக்க வேண்டும். சிறிய வயதில் விளைத்தால் அவர்களுடைய பணியை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். சரி, அப்போ ஆசிரியரை வந்து இப்போது அவர்கள் பாடம் சம்பந்தமான அறிவு அந்த ஆழத்தை வச்சு தான் நம்ம வந்து கணக்கிடுறோம், மதிப்பிடுறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அதை தாண்டி மாணவர்களை கையாளும் தன்மை அதுவும் ஆசிரியர்களுக்கு இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஆசிரியர்கள் தேர்வு முறையிலே ஒரு மாற்றம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? சரியாக சொன்னீர்கள். அதாவது 2 கண்கள் மாதிரி, பாடம் நடத்துவது ஒரு கண், அதுபோல மாணவர்களை வழி நடத்துவது இன்னொரு கண். 2 கண்கள் ஆசிரியர்களுக்கு. ஒரு கண்ணை வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்துவிட முடியாது. வெறும் ஒரு +2 மார்க் மட்டும் வாங்கி ஒன்றுமே செய்ய முடியாது. கவுன்சிலிங், அவனுக்கு மாணவர்களுக்கு கைட் பண்ணணும், வழிகாட்டியாக இருந்து என்ன படிக்கலாம். உதாரணத்திற்கு நீ படிக்கக்கூடிய ஒரு வேதியியல் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது பாடத்தோடு நின்று விடாமல் பாருங்கள், இந்த பாடத்திலிருந்து நீட் எக்ஸாம் தேர்வில் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்பார்கள். ஆக நீ பக்கமாக நீட் தேர்வில் போய் எழுத முடியாது. அங்கே கேள்வி ரத்தின சுருக்கமாக இருக்கும், பதிலும் மறைந்திருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். எப்படி தெரிந்து கொள்வது? ஆக ஒரு 30 மணித்துளிகள் செகண்ட்ஸில் ஒரு கேள்வியை புரிந்து கொண்டு அதற்கான விடையளிக்க வேண்டும். இது போன்ற ஒரு கண்ணோட்டத்தில் நம்மளுடைய பாடம் நடத்தும் ஆசிரியர்களுக்கு கொண்டு வர வேண்டும். சரி, அது வேலை வாய்ப்புக்கும் பொருந்தும். என்ஜினியரிங் கல்லூரி ஆசிரியர்கள் பாடத்தை மட்டும் நடத்தாமல் இந்த டெக்னாலஜி இந்த இண்டஸ்ட்ரியில் தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படுகின்றது என்பது தொடக்கத்திலேருந்தே சொல்லிட்டு வர்றதா. நீங்க தொடர்ச்சியா மாணவர்கள் புத்தகத்தை தாண்டியும் சிந்திக்கணும்ன்றத சொல்றீங்க. நம்ம நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால உங்கள்ட்ட அது கண்டிப்பா கேட்க வேண்டிய கேள்வின்னு நினைச்சேன். நீட் போன்ற தேர்வுகள் இப்போ நுழைவுத் தேர்வுகள் நிறைய வந்துருச்சு. மாணவர்கள் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு போற மாணவர்கள், அவர்களுக்கு ஒருவேளை காசு இருந்தாதான் படிக்க முடியும், இந்த கோச்சிங் சென்டர்ஸ் போன்றதுக்கு போக முடியும். காசு இல்லாத கிராமப்புற மாணவர்கள் அவர்கள் என்ன செய்யணுன்றதை கொஞ்சம் சுருக்கமாக நீங்கள் பதிவு. கோச்சிங் போய் சேர்ந்து ஒரு 50,000 1 லட்சம் செலவு பண்ணி நீட் போன்ற தேர்வுகளுக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பள்ளிகளே இந்த வேலையை சரியாக செய்து மாணவர்களை வழிநடத்தினால் மிக மிக ஒரு வெற்றிகரமாக அவருடைய பணியை செய்யலாம். மாணவர்கள் சுயமுயற்சியினால் அவர்களுக்கு வழிகாட்டுதல் மட்டும் போதுமானது. அப்போ பள்ளிகள் வந்து அந்த கடமையும் பொறுப்பையும் எடுத்து செய்யணும்னு நீங்க சொல்றீங்க. வழிகாட்ட வேண்டும். பள்ளிகள் அந்த பணியை நிரந்தரமாக எடுத்து செய்ய முடியாது. மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். மாணவர்களுடைய சக்தி அபரிதமானது. அவர்களுக்கு உள்ள நேரத்தில் கலந்து ஆலோசித்து மாணவர்கள் நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக மாணவர்களின் முயற்சி, கல்வி நிறுவனங்களின் வழிகாட்டுதல், இது ரெண்டும் சேர்ந்தா அவர்கள் வந்து கோச்சிங் வெற்றி நிச்சயம் தாண்டி இவர்களை வெற்றலாம். வெற்றி நிச்சயம். சரி, காவேரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பல்வேறு தகவல்களை அளித்தீங்க. இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்கள் நேரத்தை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி. நன்றி நேயர்களே,
திசை காட்டி நிகழ்ச்சி இத்தோடு நிறைவு பெறுகின்றது. பல்வேறு தகவல்கள், அது பயனுள்ள தகவல்கள், படிப்பு, வேலைவாய்ப்பு சம்பந்தமான விஷயங்கள் குறித்து பேசணும். மாணவர்கள் தங்கள் சுய முயற்சியால் சாதிக்க முடியாத ஒன்றுமில்லை, புத்தகத்தை தாண்டியும் சிந்திக்கணும்ன்ற கருத்துக்களை முனைவர் அவர்கள் பகிர்ந்து கொண்டார். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போன்ற பல்வேறு நல்ல தகவல்களை பெற்றுக்கொள்ள kaverinews.tv என்ற இணையதளத்திலும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இது காவேரி நியூஸ் தொலைக்காட்சி.